ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம கிராமர் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹாவ், ஹேஸ், ஹேட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அதோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஹாவ் வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது நம்ம வந்து ஹாவ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா இதுவும் அதே தான், ஆனால் ஹீ, ஷீ, இட் வரக்கூடிய இடத்துல ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஹாவும் ஹேஸும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிற இடத்துல யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் எக்ஸாம்பிளோடு சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஹேஸ் இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாவ் வந்து ஐவி யூதேக்கு, ஹேஸ் வந்து ஹீ, ஷீ, இட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஹேட் வந்து ஒரு பாஸ்ட் ஆக்ஷன், பாஸ்ட் டென்ஸ் சொல்கிறதுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் இதுவும் எக்ஸாம்பிள் சொல்லும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஹாவ் பாருங்கள். இப்போ வந்து என்கிட்ட ஒரு கார் இருக்குது அப்படின்னு நான் எப்படி சொல்லுவேன்? என்கிட்ட கார் இருக்குது, ஐ ஹாவ் அ கார். இதான் சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் அ கார். இதே மாதிரி அவள்கிட்ட கார் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ ஹேஸ் அ கார் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ஹீ, ஷீட் இருந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ நார்மலாக நம்ம ஒரு சென்டென்ஸு நாங்கள் வந்து கார் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நார்மலாக எப்படி சொல்லுவோம்? ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லும்போதுக்கு எப்படி சொல்லுவோம்? நாங்கள் கார் வாங்கிட்டோம் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? பாஸ்ட் டென்ஸ். நாங்கள் வந்து கார் வாங்கிட்டோம், அதை எப்படி சொல்லுவோம்? வி பாட் அ கார். நாங்கள் கார் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது வாங்கி இருக்கிறோம், நாங்கள் ஒரு கார் வாங்கி இருக்கிறோம் அப்படி சொல்கிறதுக்கு வி ஹாவ் பாட் அ கார். ஓகேவா? வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கும் வாங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் மீனிங் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இந்த ஹாவ் வர இடத்துலலாம் வாங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டோன் வரும். ஓகேவா? வி ஹாவ் பாட் எ நியூ கார். நாங்கள் ஒரு புது கார் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் வந்து அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், ஐ டோல்டு டு சம்மோன். இப்போ அதை சாம்னு வச்சுக்கோங்களேன். ஐ டோல்டு டு சாம். நான் அப்படின்னா நான் சாம்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் சாம் கிட்ட சொல்லி இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? ஐ ஹாவ் டோல்டு டு சாம். ஓகேவா? இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சொல்லிட்டேன் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். நான் சொல்லி இருக்கிறேன் அப்படிங்கிறத ஹாவ் யூஸ் பண்ணி சொல்லணும். ஓகேவா? இதுதான் ஹாவ் ஹேஸோட டிஃப்ரென்ஸ். ஓகே, இது ஹேடுக்கு பார்த்தீங்கன்னா ஹேட் வந்து ஒரு முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கு சொல்கிறது. நான் வந்து பார்ட்டி வந்து எனக்கு ரொம்ப கிரேட் டைமாக இருந்துச்சு, இது வந்து நடந்து முடிந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். தே ஹேட் அ கிரேட் டைம் அட் த பார்ட்டி. அவங்களுக்கு பார்ட்டி வந்து நல்ல ஒரு கிரேட் டைமாக இருந்தது. தே ஹேட் அ கிரேட் டைம் அட் த பார்ட்டி. ஓகேவா? இதே இது இன்னொரு சென்டென்ஸ் இந்த மாதிரிப்பட்ட சிம்பிள் ப்ரெசன்ட் பாஸ்ட் டென்ஸில் நம்ம ஹேட் யூஸ் பண்ணி சொல்லலாம். இன்னொரு விஷயம் எப்படின்னா, ஒரு ஆக்ஷன் வந்து முன்னாடியே நடந்திருக்கு, ஆனால் இப்போ நம்ம பேசக்கூடிய ஆக்ஷன் கூட அதுக்கு கனெக்ஷன் இருக்குது. அந்த டைமில் நம்ம வந்து இப்படி பேசணும். அதாவது அவள் வரும்போது நான் வந்து ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ அவள் வரும்போது நான் ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து சம்மொன் இன்னொன்று கூட கனெக்ஷன்ஸ் இருக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம ஹேட் யூஸ் பண்ணோம். அவள் வரும்போது அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பை த டைம் ஷி அரைவ்டு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை சொல்கிறோம். பை த டைம் ஷி அரைவ்டு அப்படின்னா அவள் வரும்போது ஐ ஹேட் ஆல்ரெடி ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க். நான் ஆல்ரெடி என்னோடய ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன். அப்போ ஹேட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு முடிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் ஹேட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லணும்? பை த டைம் ஷி அரைவ் ஐ ஹேட் ஆல்ரெடி ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க். இதான் ஹாவ், ஹேஸ், ஹேடோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சா இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸ் பார்க்கும்போது இது கிளியர் ஆகும். ஓகேவா? நம்ம என்ன எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், என்னோட ஷெல்ஃபில் வந்து ஒரு புக் இருக்குது. என்னோட ஷெல்ஃபில் ஒரு புக் இருக்குது. ஐ ஹாவ் அ புக் ஆன் மை ஷெல்ஃப். ஐ ஹாவ் அ புக் ஆன் மை ஷெல்ஃப். நெக்ஸ்ட்டு, அவளுக்கு வந்து பியானோ வாசிக்கிற திறமை வந்து இருக்குது. She has a talent for playing the piano. She has a talent for playing the piano. நெக்ஸ்ட்டு, எங்கள் வீட்டில் வந்து 2 டாக் இருக்குது. ஸோ எங்கள் அப்படின்னா எங்கள் வீடு. ஸோ எங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வீ தானே சொல்லுவோம். ஸோ வீக்கு என்ன வரும்? ஹாவ் தான் வரும். We have 2 dogs at home. We have 2 dogs at home. நெக்ஸ்ட்டு, அவனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது. நாளைக்கு அவனுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது. He has an important meeting tomorrow. He has an important meeting on tomorrow. நெக்ஸ்ட்டு, அவர்கள் திட்டத்தில் குறித்த நேரத்தில் அவங்க வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து குறித்த நேரத்தில் முடிச்சிட்டாங்க. ஸோ they have completed the project on time. They have completed the project on time. நெக்ஸ்ட்டு, டீச்சர் வந்து அவங்களோட பாடத்தை வந்து முழுமையாக விளக்கி சொன்னாங்க. ஸோ the டீச்சர்னா he, she, it யாராவது ஒருத்தர் தானே. அப்போ அதுக்கு என்ன வரும்? ஹேஸ் வரும். The teacher has explained the lesson thoroughly. The teacher has explained the lesson thoroughly.
நெக்ஸ்ட்டு என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து மேரேஜ் ஆகி 25 இயர்ஸ் ஆகுது. ஸோ அது எப்படி சொல்லணும்? என்னோட பேரண்ட்ஸ், மை பேரண்ட்ஸ் அப்படின்னா அவங்க 2 பேர். ஸோ தே தான் வரும். தே வந்து என்ன வரும் யூஸ் பண்ணுவோம்? ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மை பேரண்ட்ஸ் ஹாவ் பீன். இங்கே ஹாவ் பீன் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா ஹாவ் பீன் வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஒரு விஷயம் வந்து கொஞ்ச நாளாக நடந்துகிட்ருக்கு, இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது, கொஞ்ச நாளில் முன்னாடியே தொடங்கி இப்போ வரை நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல ஹாவ் பீன் யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாவ் பீன், ஹேட் பீன், ஹேஸ் பீன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி வரும்னா மை பேரண்ட்ஸ் ஹாவ் பீன் மேரிட் ஃபார் 25 இயர்ஸ். என்னோட பேரண்ட்ஸுக்கு மேரேஜ் ஆகி 25 இயர்ஸ் வந்து ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அவள் இதுவரை ஐரோப்பாவுக்கு சென்றதில்லை. அவள் வந்து இது வரைக்கும் யூரோப்புக்கு போனதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கிடையாது நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிற இடத்துலலாம் நம்ம நெவர் யூஸ் பண்ணுவோம். நெவரும் யூஸ் பண்ணுவோம், பீனும் யூஸ் பண்ணுவோம், நெவர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஷி ஹாஸ் நெவர் ட்ராவல் டு யூரோப். ஷி ஹாஸ் நெவர் ட்ராவல் டு யூரோப். இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். அவள் இது வரைக்கும் யூரோப்புக்கு போனதில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த கம்பெனி வந்து புது ப்ராடக்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. த கம்பெனி அப்படின்னா இட்டு, கம்பெனினா இட்டு தானே வரும். அப்போ இட்டு வந்து என்ன வரும்? ஹாஸ் வரும். ஸோ த கம்பெனி ஹாஸ் அனௌன்ஸ்டு எ நியூ ப்ராடக்ட். த கம்பெனி ஹாஸ் அனௌன்ஸ்ட் எ நியூ ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு நேற்றைக்கு நைட்டு வந்து நாங்கள் ஒரு டெலிஷியஸான சாப்பாடு சாப்பிட்டோம். அப்போ இது நடந்து முடிஞ்ச விஷயம். அப்போ முடிஞ்ச விஷயத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேடு. ஸோ ஹேட் வச்சு இந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? நேற்றுக்கு எங்களுக்கு நைட்டு வந்து டெலிஷியஸான டின்னர் இருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் அ டெலிஷியஸ் டின்னர் லாஸ்ட் நைட். ஐ ஹேட் அ டெலிஷியஸ் டின்னர் லாஸ்ட் நைட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவர் வந்து கச்சேரியில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் வந்து ஒரு கச்சேரியில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இதுவும் நடந்து முடிஞ்சது தான். ஸோ ஹி ஹேட் அ கிரேட் டைம் அட் த கன்சர்ட். ஹி ஹேட் அ கிரேட் டைம் அட் த கன்சர்ட். கன்சர்ட்னா கச்சேரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் பற்றி நாங்கள் நிறைய நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ நடந்து முடிஞ்சது. ஸோ வி ஹேட் அ லாங் டிஸ்கஷன் அபவுட் த ப்ராஜெக்ட். வி ஹேட் அ லாங் டிஸ்கஷன் அபவுட் த ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நம்ம ஹேவும் ஹேடும் அதே மாதிரி ஹேஸும் ஹேடும் மிக்ஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நான் வந்து 5 வருஷமாக ஒரு கார் வச்சு இருந்தேன். அப்போ இது நடந்து முடிஞ்சாச்சு. ஸோ அதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஹேட் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு ஹாவ் சொல்கிறோம். என்கிட்ட இருந்துச்சு, இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாவ். இப்போ என்கிட்ட ஒரு பென் இருக்குது. ஐ ஹாவ் அ பென். ஐ ஹாவ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாவ் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நான் இருந்தேன் அப்படின்னு முடிஞ்ச விஷயத்த சொல்கிறதுக்கு ஹேட். அப்போ ஹாவ் ஹேடும் ஒரு சென்டென்ஸ் சேர்ந்து வரும். எப்படின்னு பாருங்கள். ஐ ஹாவ் ஹேட் திஸ் கார் ஃபார் 5 இயர்ஸ். ஏன் இங்கே ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம்? நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஹாவ் எதுக்கு சொல்லியிருக்கோம்? நான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகேவா? ஐ ஹாவ் ஹேட் திஸ் கார் ஃபார் 5 இயர்ஸ். ஐ ஹாவ் ஹேட் திஸ் கார் ஃபார் 5 இயர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். குழந்தைங்க வந்து வெளியில் விளையாடுறதுக்கு போதுமான நேரம் கிடைச்சிச்சு. ஸோ த சில்ட்ரன் ஹாவ் கிடைத்தது, அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ த சில்ட்ரன் ஹாவ் had enough time to play outside. The children have had enough time to play outside. இப்போ ஹாவும் ஹேடும் எப்படி சேர்ந்து ஒரு சென்டென்ஸ் வந்து புரிஞ்சுச்சா? ஹாவோட மீனிங் வந்து இந்த கிடைச்சிச்சு, இருந்துச்சு, என்கிட்ட இருக்குது அந்த மாதிரி மீனிங். ஹேட் வந்து நம்ம ஆல்ரெடி கிராமரில் யூஸ் பண்ணுற அந்த வேர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் இதே மாதிரி ஹாவ் ஹாஸ் எப்படி யூஸ் பண்ணி சொல்லலான்னு பார்ப்போம். சமீப காலமாக அவருக்கு பிஸியான ஷெடியூல் இருந்தது. கொஞ்ச நாளாகவே அவருக்கு பிஸியான ஷெடியூல் இருந்துச்சு. அவனுக்கு இருந்துச்சு. அப்போ அவனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹேட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஹீ ஹேஸ் ஹேட் அ பிஸி ஷெடியூல் லேட்லி. ஹீ ஹேஸ் ஹேட் அ பிஸி ஷெடியூல் லேட்லி. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸை ஹவாயில் வந்து நாங்கள் வந்து எங்களோட வெக்கேஷனை கொண்டாடணும். ஓகேவா? வி ஹேட் அ ஃபென்டாஸ்டிக் வெக்கேஷன் இன் ஹவாய். We had a fantastic vacation in Hawaii. வந்து முடிஞ்ச விஷயத்தை சொல்கிறதுக்கு. ஓகேவா? We had a fantastic vacation in Hawaii. எங்களுக்கு ஹவாயில் வந்து ஒரு விடுமுறை நாங்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே? ஹாவ் ஹாஸ் ஹேட் வச்சு உங்களுக்கு சென்டென்ஸ் பார்த்ததில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹாவ் பீன், ஹாஸ் பீன், ஹேட் பீன் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.